வசந்த் ரவியோட இந்திரா மூவிக்கான ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஆகஸ்ட் 9 நடக்க போகுது. நெக்ஸஸ் விஜய் மால்ல இது நடக்கும். ஆகஸ்ட் 22 மூவி ரிலீஸ் ஆகும். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ற அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ஆகஸ்ட் 9 காலையில 10:30 வரப்போகுது. விக்ரம் பிரபு அண்ட் ப்ரொடியூசர் லலித் குமாரோட பையன் அக்ஷய் குமார் இந்த மூவில நடிக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் பண்றாரு. டானாகாரன் தமிழ் இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. சுரேஷ்ங்கிற ஒரு புது டைரக்டர் இந்த படத்தை எடுக்கிறாரு. அருண் விஜயோட ரெட்டத்தல மூவிக்கான டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. மூவிக்கான ரிலீஸ் டேட் அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. அஜித்தோட AK64 மூவில ஆல்ரெடி சுவாசிக்கா நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லியிருந்தேன். இப்ப ஸ்டீல் இல்லாம நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுது. அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு. கூலி அண்ட் வார் 2 ரெண்டு படமும் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இதுல கூலி மூவிக்கான ஃபர்ஸ்ட் ஷோ காலைல 5 மணிக்கும் வார் 2க்கான ஃபர்ஸ்ட் ஷோ காலையில 3 மணிக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியன் டைம் ஸ்டாண்டர்ட் படி. கண்டிப்பா கூலி மூவிக்கு தமிழ்நாட்டுல 5 மணி ஷோ இருக்காது. அதர் ஸ்டேட்ல தான் 5 மணி ஷோ இருக்கும். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகும். அண்ட் கர்நாடகா புக்கிங்ஸ் வந்து நாளைக்கு இல்ல நாளானைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் கூலி மூவியோட டைட்டில் கார்டுல ரஜினியோட 50 இயர் சினிமா ஸ்பெஷலா ஒரு ஸ்பெஷல் அனிமேட்டட் டைட்டில் கார்டு வரப்போகுது. அதை அவங்க எடிட் பண்ற வேலையில இப்ப இருக்காங்க. கிட்டத்தட்ட லியோக்கு ஈக்குவலா அந்த டைட்டில் கார்டு இருக்கும். ஒரு படம் தமிழ்நாட்டுல 200 கோடி வசூல் பண்ணுதுன்னா அந்த படத்தை அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்கன்னு கேட்டிருக்காரு. அது வசூல வச்சு சொல்ல முடியாது. ஒரு சில ப்ரொடக்ஷன் கம்பெனி எவ்வளவு பேர் பார்த்தாங்க அப்படின்னு டைரக்டாவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா வசூல வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ரேட் ஒரு படத்துக்கு அதிகமா இருக்கும், ஒரு படத்துக்கு கம்மியா இருக்கும். சோ அப்ப வசூல வச்சு சொல்ல முடியாது. அது ராங்கா தான் போக்கும். லவ் மேரேஜ் மூவிக்கான OTT அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பாக்குறேன். அப்டேட் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். ஆனா இந்த வீடியோ நான் போடுற வரைக்கும் அப்டேட் வரல. இனிமே செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன் அப்டேட் இருந்தா. சூர்யா 47 அனௌன்ஸ்மெண்ட் எப்போன்னு கேட்டிருக்காரு. சூர்யா 46 அனௌன்ஸ்மெண்ட் இப்பதான் வந்திருக்கு. அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் 47 பத்தி அப்டேட் எல்லாம் வரும். கைதி 2க்கான ஷூட்டிங் அப்போ இந்த வருஷம் போகாதான்னு கேட்டிருக்காரு. லோகேஷ் அவர் நடிக்கிற மூவிஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் கைதி 2க்கான ஷூட்டிங் போகும். அது அடுத்த வருஷம் ஆனாலும் சரி. ஒரு சில ஆக்டர்ஸோட மூவி டிராப் ஆனதும் அவங்களோட நம்பர் ஆஃப் மூவிஸ்ல எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சூர்யாவோட மூவி ஒன்னு டிராப் ஆச்சு. அடுத்து அனௌன்ஸ் பண்ண மூவிலாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த நம்பர் அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப சூர்யா 43 தான் புறநானூறு. அந்த படம் தான் இப்ப பராசக்தியா வந்திருக்கு. ஆனா 43 விட்டுட்டு அவங்க அடுத்து 44, 45 வந்துட்டாங்க. 43க்கு அவங்க ரீப்ளேஸ் எதுவும் பண்ணல. சோ இப்படிதான் அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க. F1 மூவிக்கான OTT ரிலீஸ் டேட் பத்தி கேட்டிருக்காரு. இதுக்கும் OTT அப்டேட் இப்ப நான் வீடியோ போற வரைக்கும் வரல. நான் செக் பண்ணி பாக்குறேன். கடைசியா ஒரு முறை அப்டேட் வந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். கூலி மூவியோட ஸ்டோரி எல்லாம் லீக் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. உண்மையெல்லாம் கிடையாது. லியோ மூவிக்கு சொன்ன மாதிரி ஃபேன் தியரிஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அரசியலுக்கு போனதால ஜனநாயக நாடு லான்ச்சுக்கு அவர் வருவாரான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா வருவாரு. இந்த படத்தை முடிச்சிட்டு தான் அவர் முழுநேர அரசியலுக்கு போறாரு. சோ அதனால ஆடியோ லான்ச்சுக்கு வருவாரு. கூலி அண்ட் ஜெயிலர் 2க்கு அப்புறம் ரஜினியோட அடுத்த படம் என்னன்னு கேட்டிருக்காரு. ரஜினியோட அடுத்த பட டைரக்டர் என்ன முடிவாகல. ரஜினி இந்த 2 மூவிஸை முடிச்சுட்டு அவரு சுயசரிதை எழுத போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அதை முடிச்சிட்டு தான் அடுத்த டைரக்டரை கமிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரோலக்ஸ் மூவி வருமானு கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல வரும். ஆனா இப்ப சீக்கிரமா வர சான்ஸ் இல்ல. அலைசின் பண்டர்லேண்ட் தமிழ்ல இருக்கா, எந்த OTTல இருக்குன்னு கேட்டிருக்காரு. அமேசான் பிரைம்ல இது இருக்கு. பட் நான் தேடி பார்த்த வரைக்கும் தமிழ் காட்டல. அதுல நெட்ஃபிளிக்ஸ்லயும் காட்டுது. ஆனா நெட்ஃபிளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இல்ல. சோ நீங்க வச்சிருந்தா செக் பண்ணி பாருங்க. ஆனா அமேசான் பிரைம்ல தமிழ் காட்டல. நேத்து போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.